மார்க்கெட் இஸ் இன் அப் ட்ரெண்ட். மார்க்கெட் கரண்ட் அப் ட்ரெண்ட். ஆனா மேஜரா பாருங்க. மேஜரா பார்த்தோம்னா லோயர் லோ. இது ப்ரீவியஸ் ஆக்சுவலி இப்போ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல அப் ட்ரெண்டா மாறணும்னா எந்த இடத்த உடைக்கணும்? அப் ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த ஹையை உடைக்கணும். எந்த ஹை? லாஸ்ட் ஸ்விங் இதா previous high இதுவா இல்ல இதுவா? அதுக்கு அது எஸ் இதுவா இல்ல இதுவா? அது செகண்ட்ஸ் அது கிடைச்சி அதை உடைச்சா தான் அப் ட்ரெண்ட் ஆகும். இதை சொல்றீங்களா? எஸ் சார். இதை உடைச்சா அப் ட்ரெண்ட் ஆகும். ஓகே, இது ஃபுல்லா இம்பல்ஸ். ஓகே, the retracement is 50% across position, we can say it's an uptrend. It's going for retracement. ஓகே ப்ரோ, இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ப்ரீவியஸ் ஹை கண்டுபிடிக்கணும்ல? ப்ரீவியஸ் ஹை வந்து சேம் ஹை தான். ப்ரீவியஸ் ஹையும் இப்போ கரண்டா நிக்கிறது ப்ரீவியஸ் ஹைங்கிறீங்களா? நோ இதானே ப்ரீவியஸ் ஹை. ஓகே தெரியுதா இல்லையா? ரைட் சார். ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் ஹை. இதான் ப்ரீவியஸ் ஹையாவா? ஸோ இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ட்ரெண்ட். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? கோயிங் டு பி டவுன். விட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹையாகவும் சொல்லலாம், வித்து நல்ல ஒரு கீ ஏரியாவாகவும் இருக்கா? கீ லெவல். இட்ஸ் a key level. இப்போ கரெக்டாக நிற்கிறது ஒரு நல்ல கீ லெவலாகவும் இருக்கா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜோனாகவே மென்ஷன் பண்ணிக்கலாமா பக்கத்தில் இருக்கிறதுனால? ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? ட்ராப் அவுட் ஆகலாம். இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ எடு. சரி ஓகே, ஹை கண்டுபிடிச்சாச்சு. ப்ரீவியஸ் லோ எடு. ப்ரீவியஸ் லோ அப் ட்ரெண்ட்னு சொன்னீங்களா, இப்போ கரண்டா அப் ட்ரெண்ட் இல்ல, அதுக்கு லோ. ப்ரீவியஸ் லோ நெக்ஸ்ட் டு தட். இதுவா? எஸ், அதுதான் ப்ரீவியஸ் லோ. எஸ், தட்ஸ் குட். ப்ரீவியஸ் லோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. சோ இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன். ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் பண்ணலாமா? ஒரு ட்ரெண்ட் லைன் பண்ணுங்க. இட்ஸ் an up trend line. ஓகே, இங்க இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடலாம் சார். சரி, கிளியர் விட்டுடா. பட் இப்ப கரண்ட் கேண்டில் வழியா போடலாமா சார்? கரண்ட் இப்ப இல்ல, செல்லிங் கிடைக்கல, வேணா இப்படி போட்டுக்கலாம். பட் இப்ப கிடைக்கல, வேணா என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஓகே போடலாம். தப்பு இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண? கோ டு வீக்லி. வீக்லில என்ன கேண்டில் இங்க வந்திருக்கு? bearish engulfing வந்திருக்கு சார். bearish engulfing வந்திருக்கு. ஆனா green candleோட அந்த ஸ்பின்னிங் டாப்போட லோ பிரேக் பண்ணிருக்கான். no, it's not completed. no, low break பண்ணல. விட்டு நல்ல கீ லெவல்ல இப்ப மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? இட்ஸ் மார்க்கெட் கீ லெவல்ல பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு. கீழ பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த இடத்தை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஃபுல்லா கீழ வரலாம். அதர்வைஸ் ட்ரெண்ட் லைன் வரைக்கும். அதர்வைஸ் மேல அந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுனா மேல போலாம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் கோ டு டெய்லி. அவ்வளவுதான். சோ டெய்லில மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் ஏரியால நின்னுட்டு இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் ஏரியால. சோ விட்டு இது வந்து டெய்லி லோவா? இப்போ நம்ம பிங்க் லைன் வச்சிருக்க டெய்லி லோவா? ஆமா, டெய்லி லோவா மார்க்கெட் உடைச்சிச்சு அப்படினா கண்டிப்பா என்ன ஆகும்? கீழ பவுன்ஸ் ஆயிடும். ஓகேவா? இங்க இருந்து என்ன பண்ணலாம், நான் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணலாமா? ஒரு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணலாம். சோ இந்த லோ விட்டு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஆனது என்ன ஆகும்? கீழ வரலாம். அடுத்த லெவலுக்கு வரலாம். ஏன்னா இது ஆக்சுவலி இது என்ன ரெசிஸ்டன்ஸ்னா மேஜர் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். தட்ஸ் இட். அதனால மார்க்கெட் கீழ வரணும்னா இந்த லோ உடைக்காத வரைக்கும் நான் என்ன ட்ரை பண்ணனும்? வெயிட் தான் பண்ணனும். சரி, என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கிறது இஸ் நாட் an ideal time. That's good. Yes. என்ன பண்ணலாம்? ட்ரெண்ட் லைனும் பிரேக். ட்ரெண்ட் லைன் பிரேக், லோவும் பிரேக். அந்த previous லோவும் பிரேக். So you can take an entry. பட் இது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் தான். ஏன் ரிஸ்க் அதிகம்? ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்ல இருந்து அது வரைக்கும் எடுக்கணும். ஏங்க ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு. ஓகே, டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. ஏன்னா அடுத்த லெவல் இதுதானே, அதாவது இந்த இம்பல்ஸ்க்கு 50% அரௌண்ட் திஸ் லெவல், ரைட்? ஓகே. சோ ஓகேவா? இதையும் தாண்டிச்சுனா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் தானே ஆகும். See 1:2 தானே ரிஸ்க் டார்கெட். 1:2 ரிஸ்க் வைக்கலாம். 1:1 வந்து என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக் ஈவன் எடுக்கணும். அவ்வளவுதான். தட்ஸ் குட். ரன் பண்ணவா? ரன் பண்ணு. Are you sure? Sure. 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட். அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா இங்க? அடுத்த என்ட்ரி எடுக்கலாம் சார். எஸ், இட்ஸ் a zone மார்னிங் ஸ்டார் எடுக்கலாம். ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஆக்சுவலி எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் என்ட்ரில வைக்கலாம் சார். ஏன் இதுவே ப்ரீவியஸ் ஹை தானே, ஏன் இங்க வைக்க கூடாதா? லோ பிரேக் பண்ணி லோ வச்சிருக்கா? ஆமா கரெக்ட். சோ இது ப்ரீவியஸ் ஹை தானே. இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். ஓகே. See 1:2 ஆ?
1:2 ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ஐ ஷூர்? ஷூர் ஏன்னா நமக்கு டெஸ்டினேஷன் கீழே தான் இருக்கு. ஸோ 1:1 ஹிட்டா? ஆமா ஹிட். வாட் யூ கேன் டேக் ஒன் மோர் என்ட்ரி பிகாஸ் இட்ஸ் இன் என்கல்ஃப் கேண்டிடேட். ஓகே, அதனால இன்னொரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எது? டெய்லோட மேல ஒரு 2 டிக் 2 அவ்வளவுதான் தட்ஸ் இவ்வளவு வைக்கலாமா? அதை விட இல்ல என்கல்ஃப் கேண்டிலோட ஹையா? அந்த டெயில் பக்கத்துல வைக்கிறது நல்லது. டெய்லோட எண்ட்ல வைக்கிறது நல்லது. எஸ் சார். டார்கெட் 1:2. ஐ ஷூர்? ஷூர். நீ என்ன பண்ணல ஐயா? பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சாதானே என்ன பண்ணுவீங்க என்ட்ரியா? க்ளோஸ் பண்ணனும். க்ளோஸ் பண்ணாதானே கேண்டில் க்ளோஸ் பண்ணாதானே என்ட்ரி க்ளோஸ் பண்ணுவீங்க தர்மராஜன். இல்ல இப்போ ஆமா சார். சோ இந்த டைல் தானே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்? ஆமா, அந்த டைல் தான் ஸ்டாப் லாஸ். இந்த டைலர் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க என்ட்ரியா? ஆமா, என்ட்ரி க்ளோஸ் பண்ணனும். otherwise we can be otherwise it can continue the trade. that's good. என்ன பண்ணிருக்கு? டைல் கிட்ட கரெக்ட்டா மார்க்கெட் நிக்குதா? ஆமா, நிக்குது. இன்னும் என்ன பண்ண மாட்டேங்கிறே? நான் ஸ்டாப் லாஸா பிரேக் பண்ண விட மாட்டேன். நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, see இந்த இடத்துல நல்ல ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கா. மார்க்கெட் என்ன ஆகலாம்? கோயிங் டவுன். டவுன். ஃபைனலி டெய்ல் எடுக்கல இன்னும். டைல தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. ஓகே. பிங்க் லைனை தாண்டி க்ளோஸ் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணிக்கணும்? ட்ரேடா க்ளோஸ் பண்ணி அடுத்த என்ட்ரி கிடைக்க வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? நானு நீங்க ட்ரேட ஹோல்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடும். ஓகேவா? சோ we want to be the wait. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரேட் டார்கெட் ஹிட். ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ட்ரேட் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் அண்ட் இப்போ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? இந்த இம்பல்ஸ்க்கு அரௌண்ட் இஸ் 50% லெவல்ல நிக்கிறா. சோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த இன்வெர்ட்டட் ஹேமரோட லோவை பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரலாம். என்ன ஆகல? பிரேக் பண்ணல. ஃபைனலி என்ன ஆயிருக்கு? பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகலாம்? இப்போ என்ட்ரி போடலாம். ஐ ஷூர்? ஷூர். என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த டெயில் தான் சார். டெயிலா? ஏன் அவ்வளவு தூரம் வைக்கிறீங்க? இங்க இருக்க ப்ரீவியஸ் ஹை இருக்குல. பட் இதுக்கு திருப்பி ரீடெஸ்ட் வரலாம் சார். வரலாம், பட் இந்த கேனடோட ஹையை உடைக்காத வைக்க மார்க்கெட் என்ன? கீழே தானே. ஓகே, டார்கெட் என்ன? சேம் டார்கெட்டா? சேம் டார்கெட். ஏன்னா இந்த டார்கெட் வச்சு எடுத்துக்கிறானே இதுவும் ஒன்றும். ஆமா, தட்ஸ் இட். ஸோ ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐ ஷூர்? ஷூர். ஏன்னா இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் இருக்கு, அப் ட்ரெண்டோட பிரேக்கும் ஆயிடுச்சு. டெஃபினட்டா டார்கெட் ரீச் ஆகணும். வேற வழியே கிடையாது. 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட். என்ன பண்ணணும்? move the break even. Move the stop to break even. Yeah, good. Target to reach. 3 hit bro. 3.3.5 see இந்த லாஸையும் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணியாச்சு நம்ம? இப்போ நம்ம எடுத்தாச்சு, ப்ராஃபிட் பண்ணியாச்சு. see நமக்கு தெரியுது. இப்போ 4 என்ட்ரி ஏத்திங்க, அதுல ஒரு என்ட்ரி தான் லாஸ். அது வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணுச்சா? see ஹர்ட் பண்ணல. ஏன் ஆல்ரெடி ரெண்டு ட்ரேட் என்ன பண்ணிருக்கோம்? ஆக்சுவலா சார், நான் இப்ப ஹையர் ஹை போயிடுச்சுனால ஐ வில் வெயிட் சார். இப்ப இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல ஒரு ஹையர் ஹை கிடைச்சிச்சுனால ஐ வில் ஸ்டாப் த ட்ரேட். நான் ஸ்டாப் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் சார். இந்த இடத்துல ஹையர் ஹை போயிருக்கு இல்லைங்களா, அப் ட்ரெண்ட் ஹையர் ஹை போயிடுச்சுனால ஐ வில் வெயிட். ஏதோ மார்க்கெட்டுக்கு திருப்பி அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அடுத்த என்ட்ரி எடுக்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை, இந்த இடத்த பார்த்துக்குங்க. சிம்பிள். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? லோவை பிரேக் பண்ணி லோயில் வச்சுச்சு. அப்போ ட்ரெண்ட் என்னடா அங்கே போடு? கோயிங் டவுன். இப்போ ஏன் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு அதையும் நம்ம கணிக்கணும். இந்த ஏன் பிரேக் பண்ணிருக்க? இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? ரீட்ரேஸ் பண்ணிட்டு இன்வெர்டர் ஹேமரோட லோவை பிரேக் பண்ணோம். நமக்கு என்ன ஆயிடுச்சு? செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிச்சு? இந்த இடத்துல நம்ம அதாவது கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது ஸ்டாப் அடிச்சாலும் நம்ம டவுன் ட்ரெண்ட்ங்கிறதுல கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். தட்ஸ் இட். அதான் அந்த ஒண்ணுதான். அதுல நீங்க தெளிவா இருந்தாலே போதும். நம்ம வந்து உடனே ஸ்டாப் அடிச்சிட்டாவே ட்ரெண்ட் மாறிச்சோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ண போறோம். ஆமா, உடனே அப் ட்ரெண்ட் உடனே பை போட்டுற கூடாது. தட்ஸ் இட். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ. Thank you. சூப்பர்.